ஊழல், அதாவது இவங்க வந்து ஊழல் முற்றிலும் ஒழிச்சாங்கன்னா அப்ப ஏன் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்க? காங்கிரஸ் கட்சி செய்யாத ஊழலா? போஃபோர்ஸ் ஊழல் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திக்கிற காங்கிரஸ் செய்த அந்த போஃபோர்ஸ் ஊழல். அப்ப காங்கிரஸை கூட வச்சுருக்கிறீங்க. ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களை எல்லாம் நீங்க இது பண்ணிருப்பீங்க. இதை வச்சுட்டு எப்படி ஊழலை ஒழிக்க முடியும்? ஸோ இதெல்லாம் வாய் பேச்சுக்கு தான் இதுவாக இருக்க. ஊழலை முற்றிலுமாக அவர் ஒழிக்க வேண்டும் என்றால் இவர் ஆட்சி அவர் சொன்னார். மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் அவர்கள் என்ன சொன்னார்? இங்கே நான் ஆட்சி கொண்டு வந்து ஒரே பவர் சென்டர் தான், நான் ஒருவன் தான் பார்ப்பேன். ஆனால் இங்கேயே பார்த்தீங்கன்னா பல்வேறு பவர் சென்டர் வந்து விட்டது. இப்போ பவர் சென்டர்னு பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா அந்த லாட்ரி குடும்பம் அது ஒரு பவர் சென்டராக இருக்கிறது. திரு புஷி ஆனந்த் அவர் ஒரு பவர் சென்டராக திகழ்கிறார். இவர் இருக்கக்கூடிய இவருடைய செயலாளராக இருக்கக்கூடிய யாரோ ஜெகதீஷா ஏதோ ரூட்டுன்றாங்களே, அவர் பேர் ஜெகதீஷா என்னன்னு பேர் தெரியல, அவர் ஒரு பவர் சென்டராக திகழ்கிறார்ன்ற மாதிரி வருது. விஜய் ஒரு பவர் சென்டர். இன்னொரு ஒரு நபர் நான் பேர் சொல்ல முடியல, இவருடன் இணைந்து நடித்த அந்த நபர் அவரையும் ஒரு பவர் சென்டரா பொதுமக்கள் கூறுகிறார். நான் கூறல, அவரையும் ஒரு போல பவர் சென்டர். அப்ப இது எவ்வளவு பவர் சென்டர் இருப்பாங்க? அதிகாரிகள் யார் சொல்வதை கேட்பார்? இதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் நான் வந்து எம்ஜிஆர் போல எல்லாரும் அப்படின்னு, எம்ஜிஆருக்கு நிகர் எம்ஜிஆர் தான்.